யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் 2026 பிப்ரவரி 10ஆம் தேதி நேற்றைய தினம் அதிகாலை காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் 2026 பிப்ரவரி 10ஆம் தேதி நேற்றைய தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சம்பவம் குறித்து அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது, காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னதாக வானத்தை நோக்கி பலமுறை எச்சரிக்கை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன எனவும் அந்த எச்சரிக்கையை மீறி வாகனம் பயணித்ததாலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினர் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள்பயஸ் என்ற 17 வயது சிறுவனை உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.